ஆமாம், எங்கள் சிஎம் வந்து இப்போ ஆய்வுக்கு போயிருக்காரு. இதில் உங்களுக்கு என்ன வயிற்று எரிச்சல்? இப்போ உங்களால் போக முடியல அப்படின்ற வயிற்று எரிச்சலா? இப்போ அவர் போகாமல் வேறு யார் போகிறது? இப்போ நீங்கள் போகணுமா ஆய்வுக்கு? நீங்கள் என்ன எம்எல்ஏவாக தானே இருக்கீங்க, எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக தானே இருக்கீங்க. அவர் சிஎம்மு, அவர் எல்லா இடத்துக்கும் ஆய்வுக்கு போகிறதுக்கு அவருக்கு ரூல்ஸ் இருக்குது. எதுக்கு வந்துட்டு வயிறு எரிஞ்சு எல்லாரும் சாவறீங்கன்னு தெரியலையே. அவரை பார்த்தாலே உங்களுக்கு ஏன் இப்படி வயிறு எரியுது தெரியலையே. ஐயோ, நெருப்பை விட மோசமாக எரியுது போருக்கே வயிறு. கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து ஒரு கூச்சமே இல்லையா? ஸ்டேஜில் ஏறி இப்போ விவசாயிகளுக்காக போராடுறேன் வந்து நிற்கிறீங்களே. அப்போ என்னடானா நீட் எக்ஸாமுக்காக போராடுற நிற்கிறீங்க, இப்போ விவசாயிகளுக்காக போராடுற நிற்கிறீங்க. அதையும் பார்த்துட்டு உங்களை பார்க்கறதுக்கு தான் அங்கே நிற்கிறாங்க. உங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இப்போ சொல்கிறீங்களா ஊரான் விட்டு நெய்ன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா? ஊரான் விட்டு நெய் எடுத்து அவர் மக்களுக்கு தான் செய்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் குடும்பத்துக்கே சேர்த்து வச்சுக்கிட்டு இப்போ குடும்பமே எல்லாம் ஸ்வீட் சாப்பிட்டு இப்போ இருக்கிறத வந்து செலவு பண்ணின்னு இருக்கிறீங்க. மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க நீங்களாம்? உங்களுக்கு வந்துட்டு இந்த எம்எல்ஏ கூட நீங்கள் ஜெயிச்சிருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்துட்டு மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. இப்போ மீடியாவுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எப்படி, உங்கள் குடும்பம் எப்படி, எப்படியெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றது. இப்போ என்னமோ வந்துட்டு சிஎம்மை பார்த்துட்டு அவர் அமைதியாக வந்துட்டு போகிறாரு. எதுக்கு துஷ்டனை கண்டா தூரம் ஒதுங்கணும்னு பழமொழி சொல்லுவாங்க. சரி, எதுக்கு நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் சைலண்ட்டாக போகிறாரு. அதில் கூட உங்களுக்கு ஏன் இந்த வயிற்றெரிச்சல் தெரியலையே. எங்கள் சிஎம் அண்ணனுக்கு இருக்கிற செல்வாக்கை பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே வயிறு பயங்கரமாக எரியுது. இந்த 5 வருஷமாக பண்ணாததை இப்போ வந்துட்டு ஸ்டேஜ் இப்படி கத்திட்டு கிடக்குறீங்க. ஏன் இந்த பழப்பு உங்களுக்கெல்லாம்? பொறுமையாக இருந்து பார்க்கறதுக்கெலாம் உங்களுக்கெல்லாம் தெரியாதா? இந்த மாதிரி தான் கத்திட்டு கிடப்பீங்களா? எவ்வளோ ஏழைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த 5 வருஷம் காலத்தில் நீங்கள் ஒன்றும் பண்ணாததை இப்போ இருக்கிற எங்கள் அண்ணன் பண்ணின்னு இருக்காரு.